ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம சேனலில் ஒரு டெசர்ட் ரெசிபி பார்க்க போகிறோம். என்ன அதுன்னா பிரெட் குல்ஃபி. வாங்க அதை எப்படி செய்யலான்ட்டு பார்க்கலாம். ஃபஸ்ட்டு வந்துட்டு ஒரு 6 பீஸ் பிரெட் எடுத்துக்கோங்க. இந்த மாதிரி ஓரத்தில் இருக்கிற அந்த ப்ரௌன் எல்லாம் எடுத்துருங்க. அந்த ஒயிட் மட்டும் இருந்தால் போதும். ஏன்னா குல்ஃபி செய்கிறதுக்கு அதுதான் நல்லாயிருக்கும். இந்த மாதிரி கட் பண்ணி வச்சுக்கோங்க ஃபஸ்ட்டு பீசஸாக. அதுக்கப்புறம் மிக்ஸி ஜாரில் போட்டுக்கலாம் நம்ம. ஸோ இந்த பீசஸ்லாம் ரெடி ஆகிடுச்சு. மிக்ஸி ஜாரில் போட்டுட்டு நல்லா இதை பவுட்ரு பண்ணிக்கோங்க. அப்படியே இந்த மாதிரி பண்ணி வச்சுருங்க ஃபஸ்ட்டு. இப்போ நல்லா தூள் ஆகிடுச்சு. இதுக்கப்புறமா ஒரு பேனில் நம்ம ஃபுல் ஃபேட் மில்க் எடுக்கிறோங்க. தண்ணியெல்லாம் எதுவுமே ஊற்றவே கூடாதுங்க பாலில். அப்போ தான் குல்ஃபி நல்லாயிருக்கும். இது ஒரு கொதி வந்தால் போதும். ரொம்பலாம் நீங்கள் அப்படியே சுண்டல்லாம் இது பண்ண வேண்டாம், காய்ச்ச வேண்டாம். கொதி வந்த பிறகு ஸ்லோ பண்ணிவிடுங்க. ஸ்லோ பண்ணிவிட்டுங்க. அதுக்கப்புறமா நம்ம சுகர் ஆட் பண்ணிக்கலாம். பாருங்கள், நான் ஒரு 1/2 கப்பு சுகர் எடுத்திருக்கேன். அதுவே போதுமானதாக இருந்தது. சுகர் நல்லா அது கரைய விட்டுருங்க. இங்கே பாருங்கள், இந்த மாதிரி கரைஞ்சிடணும். கரைஞ்சிட்ட பிறகு நம்ம ஃபுட் கலர் ஆட் பண்ணிக்கலாம். இது எல்லோ கலர். இது உங்களுக்கு வேணும் அப்படின்னா நீங்கள் குங்குமப்பூ கூட சேர்த்துக்கலாங்க. அதையும் நல்லா கலந்து விட்டுருங்க. நீங்கள் கலந்து விட்டுட்டு ரொம்ப நேரம்லாம் எடுக்கக்கூடாது. ஒரு 2 மினிட்ஸ் தான். பிரெட் க்ரம்ஸை போட்டு கலந்து விட்டு அதுக்கப்புறமா நீங்கள் இறக்கிடலாம். அது நல்லா திக்கான கன்சிஸ்டன்சியாக மாறிடும் நீங்கள் பிரெட் க்ரம்ஸ் போட்ட பிறகு. இங்கே பாருங்கள், நல்லா திக்காயிடுச்சிங்களா. ரொம்ப நேரம் கலந்து விட வேண்டாங்க. ஒரு 2 to 3 மினிட்ஸ் போதும். ஸோ நல்லா திக்காயிடுச்சு இது. இப்போ நம்ம ஒரு பவுலில் அதை மாற்றிக்கலாம். ரொம்ப ஈஸியான டைமில் செஞ்சிடலாங்க. இது ரொம்ப நேரம் கூட ஆகவே ஆகாது. ரொம்ப நல்லாயிருக்கும் இந்த டெசர்ட்டு. இது நல்லா கொஞ்சம் தட்டி விட்டுக்கோங்க, அந்த ஏர் பபிள்ஸ்லாம் இல்லாமல். இதுக்கு மேலே நம்ம பாதாம், முந்திரி, பிஸ்தாலாம் சேர்த்துக்கலாம். நல்லாயிருக்கும். குட்டி குட்டியாக கட் பண்ணி வச்சுருக்கேன் இந்த மாதிரி. நான் இதை க்ளோஸ் பண்ணுறதுக்கு ஒரு கவரில் இந்த மாதிரி நல்லா ரேப் பண்ணி விட்டுருங்க. ஃப்ரீசரில் ஒரு 8லேருந்து 10 மணி நேரம் வச்சுருங்க. நல்லா செட் ஆகிடும். அது வேணால் ஒரு ரப்பர் பேண்ட் கூட போட்டுக்கோங்க அந்த ஓரத்தில். அப்போ அந்த நல்லா கவர் அப்படியே ஃபிட் ஆகிருக்கும் அதில். இப்போது ஆஃப்டர் 8 hours பாருங்கள், சூப்பராக ரெடி ஆகிடுச்சு பிரெட் குல்ஃபி. இந்த கவரை எடுத்துகிட்டு கத்தியில் ஃபஸ்ட்டு நீங்கள் அதை பீஸ் போட்டுக்கோங்க. இந்த மாதிரி பண்ணி விட்டிங்கன்னா ஈஸியாக எடுத்துடலாம். நீங்கள் ரொம்ப டேஸ்டியாக இருக்கும் இந்த பிரெட் குல்ஃபிங்க. குழந்தைங்களாம் ரொம்ப விரும்பி சாப்பிடுவாங்க அதை. இந்த மாதிரி கத்தி இல்லை அப்படின்னா உங்கள்கிட்ட ஸ்பூனில் கூட நீங்கள் எடுத்துக்கலாம். ஸோ சூப்பரான பிரெட் குல்ஃபி ரெடி.